இப்போ இந்த தேர்தலில் அதிமுக நிற்காதது அதிமுக ஒரு தவறான முடிவு அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க 3வது இடம் 4வது இடம் வந்துருவாங்க, அந்த பயத்துல தான் அவங்க நிற்காம போயிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதானா? இல்லை, இந்த பேச்செல்லாம் தவிர்த்திருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகவுக்கு புத்தி சொல்வதையோ குறை சொல்வதையோ தவிர்த்திருக்கலாம். அதிமுக அதாவது 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோட இருக்கிறாங்க, நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி, இதெல்லாம் பேசிட்டு ஒரு இடைத்தேர்தலை வந்து நாங்கள் நிற்காம அம்மையார் ஜெயலலிதா வழியில் வந்தவங்க அவங்களே நிற்காம போனதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு போட்டி என்பது இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு சண்டை சேவல் எடுத்துக்கங்களேன். அந்த சண்டை சேவலுக்கே ஜெயிக்குது தோக்குதுன்றது அதுக்கப்புறம் அந்த ஒரு சில சேவல் என்ன பண்ணுன்னா அந்த சண்டையில் தோத்தாலும் அந்த ரிங்குக்குள்ளேயே நிற்கும். அந்த சேவலுக்கு மவுசு ஜாஸ்தி. ஒரு எதுக்குன்னா ஒரு 5 அறிவு இருக்கிற ஒரு பிராணி கூட அந்த களத்தில் நின்று களமாடும் பொழுது அதற்கு உண்டான முக்கியத்துவம் வேற. அப்படி இருக்கும்போது ஒரு பிரதான எதிர்க்கட்சி 30 வருடம் ஆட்சி கட்டத்தில் இருந்த ஒரு கட்சி, இரட்டை இலை என்பது ஒரு வெற்றி சின்னம். அந்த சின்னத்தை வைத்து நீங்க வந்து ஒரு தேர்தலை நிற்கிறதுக்கு நீங்க பயப்படுறீங்க, இல்ல அதற்கு விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப ஏன் ஈரோடு கிழக்குல தேர்தலை நின்னீங்க?